ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் எந்த ஒரே சொல்லால் குறிக்கப்படுகின்றன? ஏ சங்கம், பி திராவிடம், சி மாநகர், டி பொன்னி. சரியான விடை திராவிடம். தமிழ்நாட்டில் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஏ ஈரோடு, பி தூத்துக்குடி, சி கோவை, டி திருப்பூர். சரியான விடை திருப்பூர். பின்வருவனவற்றுள் தேவதுந்துபி என்னும் சொல் எதனை குறிக்கிறது? ஏ இசைக்கருவி, பி சலங்கை, சி அன்னம், டி பசுமாடு. சரியான விடை இசைக்கருவி. 480 காகிதங்கள் கொண்ட ஒரு கட்டுக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்? ஏ கிலோ, பி டஜன், சி ரீம், டி குயர். சரியான விடை ரீம். ரயில் படுக்கைகள் தயாரிக்க பயன்படும் மரத்தின் பெயர் என்ன? ஏ மூங்கில் மரம், பி பலா மரம், சி அரச மரம், டி பைன் மரம். சரியான விடை பைன் மரம். எந்த நாடு உலகிலேயே மிகவும் சுத்தமான பெட்ரோல் மற்றும் டீசல் வழங்கும் முதலாவது நாடு என்ற பெருமையை பெற்றுள்ளது? ஏ இந்தியா, பி போர்ச்சுகல், சி பிரான்ஸ், டி துபாய். சரியான விடை இந்தியா. உலக வங்கிகளின் தாய் என்று அழைக்கப்படும் வங்கியின் பெயர் என்ன? ஏ பஞ்சாப் நேஷனல் வங்கி, பி இம்பீரியல் வங்கி, சி இங்கிலாந்து வங்கி, டி ரிசர்வ் வங்கி. சரியான விடை இங்கிலாந்து வங்கி. யாழ்ப்பாணத்தில் எத்தனையாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது? ஏ 2வது, பி 4வது, சி 8வது, டி 6வது. சரியான விடை 4வது உலக தமிழ் மாநாடு. ஐரோப்பியர்களால் கருப்பு பகோடா என்று அழைக்கப்படும் இந்திய கோவில் எது? ஏ திருப்பதி ஏழுமலையான் கோவில், பி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், சி கோனார் சூரிய கோவில், டி பொற்கோவில். சரியான விடை கோனார்க் சூரிய கோவில். இந்த கோவில் ஒரிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. எப்படியான ஆண்களுக்கு உடலில் விந்தணுக்கள் குறையாமல் உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கும்? ஏ அதிக சைவ உணவு சாப்பிடும் ஆண்கள், பி அதிக அசைவ உணவு சாப்பிடும் ஆண்கள், சி அடிக்கடி விந்து வெளியேற்றும் ஆண்கள், டி தினமும் உடற்பயிற்சி செய்யும் ஆண்கள். சரியான விடை அடிக்கடி சைவ உணவு சாப்பிடும் ஆண்கள். படுக்கையில சிறந்து செயல்படுறதுக்காக ஆண்கள் என்னென்னவோ முயற்சியெல்லாம் செய்யறாங்க. புரதச்சத்து பவுடர் சாப்பிட்றது, வயகரா மாத்திரை சாப்பிட்றது, தீவிரமான உடற்பயிற்சி செய்யறது, இந்த மாதிரி நிறைய செயல்களில் ஈடுபடுறாங்க. ஆனா இப்படிலாம் கஷ்டப்படாம இதுக்கு மிக எளிய தீர்வா இருக்கிறது சைவ உணவு சாப்பிட்ற பழக்கம்தான். ஆமாங்க, பழங்கள், காய்கறிகள், தானிய உணவுகள், இந்த மாதிரி சைவ உணவுகளை ஆண்கள் அவங்களோட டயட்ல சேர்த்துக்கிட்டாங்கன்னா தாம்பத்தியத்துல சிறந்து விளங்க முடியறதா நிபுணர்கள் சொல்றாங்க. ஆண்கள் படுக்கையில சிறந்து விளங்குறதுக்காக இந்த சைவ உணவு பழக்கம் நிறைய பலன்களை நமக்கு தருது. அதுல குறிப்பா இயற்கையா உடல்ல டெஸ்டோஸ்டெரான் அளவை அதிகரிக்க செய்யவும், ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யவும், நல்ல உற்சாகத்தை தரதுக்கும் இந்த சைவ உணவுகள் பெரும் உதவி புரியுது. பலன் 1, அசைவம் சாப்பிடும் ஆண்களை விட சைவ உணவு சாப்பிடும் ஆண்களுக்கு 10% டெஸ்டோஸ்டெரான் அளவு அதிகமா சுரக்குதாம். பலன் 2, பெண்கள் மத்தியில நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வுல அசைவ உணவு சாப்பிடுற ஆண்களை விட சைவ உணவு சாப்பிடுற ஆண்கள்கிட்ட தான் படுக்கையில அதிக இனிமையா உணர்றதா கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பலன் 3, இறைச்சி சாப்பிடுற ஆண்களை விட சைவ உணவு சாப்பிடுற ஆண்கள் தான் உடல் எடையை சீரா பராமரிக்கிறாங்களாம். உடல் எடை பராமரிப்பு உடலுறவுல பெரும் பங்கு வகிக்கிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. பலன் 4, சைவ உணவு சாப்பிடுற ஆண்களோட சருமம் அதிக பளபளப்பா இருக்குதான். இது பெண்களை மிகவும் அதிகமா ஈர்க்கிறதாவும் சொல்றாங்க. பலன் 5, ஆண்மை குறைவு பிரச்சனையால பாதிக்கப்படுற அளவுல அசைவ உணவு சாப்பிடுற ஆண்களை விட சைவ உணவு சாப்பிடுற ஆண்கள் குறைவான
குறைவான எண்ணிக்கையில தான் இருக்காங்க. பலன் 6, சில பழங்கள் மற்றும் காய்கறிகள் வந்து ரத்த ஓட்டத்தை சீரான முறையில இயங்க உதவுது. ஆண்களோட தாம்பத்திய உறவை பலப்படுத்த ரத்த ஓட்டம் ரொம்பவே முக்கியமானது. அந்த வகையிலையும் சைவ உணவு சாப்பிடுற ஆண்கள் தான் முன்னிலையில இருக்காங்க. பலன் 7, ரொமான்ஸ் செய்யறதுக்கு மனநிலை ரொம்பவே ஒத்துழைக்கணும். சைவ உணவு சாப்பிடுற ஆண்களோட மனநிலை வந்து அசைவ உணவு சாப்பிடுற ஆண்களோட மனநிலையை விட தெளிவா இருக்கிறதாவும் அதனால படுக்கையில சிறந்து செயல்பட முடியறதாவும் சொல்றாங்க. பலன் 8, அசைவ உணவுகளை விட சைவ உணவுகள் தான் உடலுக்கு சக்தி அதிகரிக்குது. இது வந்து உடல் உறவுல சிறந்த முறையில செயல்படுறதுக்கு உதவி புரியுது. பலன் 9, சைவ உணவு சாப்பிடறதுனால ஆண்களோட உடல்ல இருக்க செல்களோட முதிர்ச்சி வந்து குறையும். அதனால அவங்கள எப்பயுமே இளமையான தோற்றம் அளிக்கிறதுக்கு இந்த சைவ உணவு சாப்பிடுறது ரொம்பவே உதவி புரியுது. பலன் 10, சைவ உணவு சாப்பிட்றதுனால நீங்கள் நல்லா உறங்க முடியும். நல்ல உறக்கம் வந்து ஆண்களோட ஆண்மையை வலிமையாக்கும். இது வந்து படுக்கையில் நீங்கள் சிறந்து செயல்படவும் உதவி புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி.